சேஃப்டி கார்டு யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வெட்டப்புறம் ஒரு தோட்டத்துக்குள்ள நிற்கிற சின்ன மரங்களை தான் நாங்கள் வெட்டி துப்புரவாக்க போகிறோம். எவ்வளோ வடிவாக இருக்குது தோட்டங்கள். அந்த மரங்களே வெட்டப்புறம்னா தோட்டக்கரையில் நிற்கிறதால கொஞ்சம் தோட்டத்துக்கு இடைஞ்சலாகவும் பாடாகவும் இருக்கிறதால அதை வெட்டி எடுக்க போகிறோம். இதான அந்த மரம். இது அத்தி மரம் போல தெரியுது. அதுக்குள்ள லந்த முள்ளும் கிடாக்கு. இது மஞ்சள் மரம். இதுகளை நாங்கள் துப்புரவாகும். இந்த தோட்டத்துக்கு இணல் விடுது, வெயில் விடாமல். அதனால தான் விட்டப்புறம். சரி, ஓகே பாப்பா, நாங்கள் எப்படி இன்றைக்கு இந்த வேலையை செய்ய போகிறோம். இன்றைக்கு வேலையாக்கள் எல்லாம் இல்லை, ஒரு ஆள் மட்டும்தான் தனித்தான். சின்ன வேலைன்றபடியா தனியை செய்யலாம். புயல கண்டுக்குள்ள ஒரு கொப்பு விழுந்து போச்சு. புயல கண்டு ஒரு சேதமும் இல்லை, சும்மா மேலால தான் பட்டுக்கிறாரு. எடுத்ததுக்கும் அதை அடிமரங்கள் விழுத்த வேண்டியதால் ஒரு மாதிரி விழுத்தி போட்டோம். ஒரு சேதமும் இல்லாமல் தோட்டங்களுக்கு தூணுகளுக்கு சேதங்கள் இல்லாமல் விழுத்தியாச்சு. இனி இதை சிராச்சு நீட் பண்ணாச்சு. இதில் ஒரு லந்த மரம் மட்டும் நிற்குது. இதை நாங்கள் வெட்ட வேணும். தோட்டத்துக்குள்ள விழாத மாதிரி அந்த பக்கத்துக்கு சரிச்சு வெட்ட வேணும்னு சொன்னதை அந்த பக்கத்துக்கு விழுத்து விட மாட்டா. ஓகே, கீழே சரியாக குப்பையாக கிடக்கு. ஒதுக்கி போட்டு வெட்டி அந்த பக்கம் விழுத்தணும். பாப்பா
எங்களுக்கான சாப்பாடு தேத்தனி வந்துட்டுது. சாப்பிட்டு தேத்தனிய குடிச்சிட்டு மிச்ச வேலைய பார்க்கலாம். இந்த பக்கம் புயலக்கண்டு இருக்கு. இந்த பக்கம் இது என்ன போஞ்சிக்காய். போஞ்சிக்காய் பாருங்க எவ்வளோ நல்லா காய்ச்சிருக்கண்டு. ஆ ம் தோட்டத்தில் தண்ணி கட்டிக்கொண்டு இருந்தாக்களும் ஒரு மாதிரி சாப்பிட வந்துட்டோம். ஓ பெரிய ஒரு ஆழமான கிணறு ஒன்று இருக்கு. பொது கிணறு போல இருக்கும். பொது கிணறுன்னு சொல்லி சொன்னா இந்த கிணத்துல இருந்தா இந்த சுத்தி இருக்கிற தோட்டங்கள் எல்லாத்துக்குமே தண்ணி பாய்ச்சுவாங்க எல்லாரும் பொதுவா. ஸோ இந்த கிணத்துல இருந்து தண்ணி இறைக்கிற ஆள் வந்துட்டார். இப்போ வாட்டர் பம்ப்ல இருந்து தண்ணியை இறைக்க போறார். தண்ணி சும்மா ஜில்லுன்னு இருக்கு. பெரிய பாத்தியா இருக்கு. இந்த வாய்க்கால் வழியா அப்படி அங்கே போய் எல்லா பயிருக்கும் போகும். மிளகாய் நட்டுருக்காங்க. இதெல்லாம் போஞ்சி இருக்கு. அந்த தண்ணியை பூவாளியில் ஒரு நாள் அள்ளிக்கொண்டு இருக்க என்னென்று தெரியல. பார்ப்போமா கோயில கண்டு மேடு என்னது கோயில கண்டு மேட அண்ணா தண்ணி விடுறார். எத்தனை நாள் பின்னாடுறது 40 நாள் தான் அழைச்சி வந்து புதுசாக நடக்க இப்படி எவ்வளோ 3 ஆகுமா? சரி, நாங்கள் சின்ன தேத்தனீட விலைக்கு பிறகு நாங்கள் திருப்பியும் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் பட்டின முறையில் எனக்கு இதை வெட்டுவோம். சரி, இந்தியன் வேலை சிறப்பாக முடிஞ்சுது. நான் எல்லாம் பட்டி க்ளீன் பண்ணியாச்சு. கொக்கத்தடியை மாதிரி கலக்கி போட்டோம்.
இந்த மாதிரி வேலையில் உங்களோட வீடுகளுக்கு சரி உங்களோட தோட்டங்களில் காணியில் எங்கேயாவது செய்ய வேண்டியிருந்தால் நீங்கள் நிச்சயமாக நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணால் நாங்கள் குறைஞ்ச வேலையில் உங்களை செய்து தருவோம் ஓகே ஓகே பாய்.